டிக்கெட் டு ஃபினாலேல சபேசன் உள்ள போறது கஷ்டம் அப்படிங்கிற மாதிரியான தகவல் தான் சமீபத்தில வெளியாகி ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. மேலும் இது சரிகமபால சபேசன் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரிகமபா சீசன் 5 சீனியர்ஸ் ரொம்பவே சூப்பரா போய்க்கிட்டு இருக்கு. அண்ட் இந்த ஒரு நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா எண்டிங்க்கு வந்தாச்சு அப்படின்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட டிக்கெட் டு ஃபினாலே ஸ்டார்ட் ஆகி 3 வாரம் ஆகிடுச்சு. ஏற்கனவே ஜட்ஜஸ் சொல்லியிருந்தாங்க 5 வாரம் இது நடைபெறும். 5 பேர் தான் ஃபைனல்ஸ்க்கு போக போறாங்க அப்படின்னு. அந்த வகையில 3 வாரம் நடைபெற்ற இந்த ஒரு போட்டியில வெறும் 2 பேர மட்டும் தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. 2வது வாரம் ஜட்ஜஸ் யாரையுமே செலக்ட் பண்ணல. அப்படி பார்க்கும்போது இன்னும் 2 வாரம் மட்டும் தான் பெண்டிங் இருக்கு. இந்த 2 வாரம் அப்படிங்கிறது கண்டிப்பா வரப்போற வாரத்துல ஒரு ஆள செலக்ட் பண்ணிட்டு ஃபைனல் வாரத்துல, அதாவது டிக்கெட் டு ஃபினாலேவோட கடைசி வாரத்துல 2 பேர செலக்ட் பண்ண அதிக வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா பாடுற கண்டஸ்டன்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ஷிவானி இருக்காங்க, செந்தமிழன் இருக்காங்க, சபேசன் இருக்காங்க, பவித்ரா இருக்காங்க. ஸோ 4 பேர்ல கிட்டத்தட்ட 3 பேர் மட்டும் தான் உள்ள போறாங்க அப்படிங்கிறது தெரியுது. இதற்கிடையில இனியாவும் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். வரப்போற வாரம் சபேசன் அவர்கள் உள்ள போனா மட்டும் தான் உண்டு. அப்படி இல்லைன்னா கண்டிப்பா அவங்கள டிக்கெட் டு ஃபினால்ல இருந்து வெளிய அனுப்ப அதிகப்படியான சான்சஸ் இருக்கு. மேலும் இது ரசிகர்களே சோசியல் மீடியால சொல்லி வந்துட்டு இருக்காங்க. சபேசன் ரொம்ப நல்லா பாடுனாரு. சொல்லப்போனா முதல் ஆளா அவர தான் டிக்கெட் டு ஃபினாலேல அனுப்பியிருக்கணும். ஆனா அவர இவ்வளோ நாள் ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு இருக்கிறத பார்க்கும்போது பேலன்ஸ் இருக்க 2 வாரத்துல அனுப்புவாங்களா அப்படிங்கிற டவுட் இருக்கு. ஒருவேளை அவர உள்ள அனுப்ப மாட்டாங்களோ அப்படிங்கிற மாரியும் தோணுது. ஏன்னா செந்தமிழும் நல்லா பாடிட்டு இருக்காரு, சிவானி நல்லா பாடுறாங்க. இவங்க சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் குடுத்துட்டாங்கன்னா உள்ள போற வாய்ப்பு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு வரப்போற வாரம் பவித்ராவ உள்ள அனுப்பிருவாங்க. கடைசி வாரம் சபேசன் அப்படி இல்லைன்னா செந்தமிழன், சபேசன் அப்படி இல்லைன்னா சிவானி இவங்கள செலக்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா வரப்போற வாரம் சிவானிய செலக்ட் பண்ணிட்டு கடைசி வாரம் பவித்ராவையும் சபேசனையும் செலக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாரி தோணுது. ஒருவேளை சபேசனையே கழட்டி விட்டாலும் ஆச்சரியத்துக்கு இல்ல. அந்த மாதிரி தான் இப்ப அங்க ஒரு சில விஷயங்கள் போய்க்கிட்டு இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? சபேசன் அவர்கள் டிக்கெட் டு ஃபினாலே வின் பண்ணி ஃபைனல்ஸ் போவாரா? இல்ல வெளிய போயிருவாரா? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க சூர்யா 46 படத்துல ரவீனா டண்டன் ஆட் ஆகியிருக்காங்க அப்படிங்கிற நியூஸை படக்குழுவினரே சமீபத்தில் போஸ்டர் வெளியிட்டு ஷேர் பண்ணியிருக்காங்க. வெங்கி அட்லூரி அவர்களோட இயக்கத்தில் சூர்யா அவர்கள் நடிச்சிட்டு இருக்க படம் தான் சூர்யா 46. இந்த ஒரு படம் முழுக்க முழுக்க குடும்ப பாங்கான திரைப்படமா எடுத்து வந்துட்டு இருக்காங்க. மேலும் இந்த படத்துல டியூட் புகழ், மமிதா பைஜு நடிச்சு வந்துட்டு இருக்காங்க. ஜி பிரகாஷ் அவர்கள் தான் இசையமைக்கிறாரு. இந்த படத்துல ஏற்கனவே ஏகப்பட்ட மல்டி ஸ்டாரர் இருந்து வந்துட்டு இருக்காங்க. ஹிந்தியில அனில் கபூர் அவர்கள் ஏற்கனவே ஆட் ஆகியிருந்த நிலையில அதை தொடர்ந்து இப்ப ரவீனா டண்டன் அவர்களுமே இந்த ஒரு படத்துல ஆட் ஆகியிருக்காங்க. அப்பா பையன் அப்படி கதை தான் இந்த கதை இருக்க போகுது அப்படிங்கிறத ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. மேலும் இது ஒரு எலைட் ஃபேமிலி கதை அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. அப்படி பார்க்கும்போது கண்டிப்பா ரவீனா டண்டன் சூர்யா அவர்களுக்கு அம்மா கேரக்டர் ப்ளே பண்ண அதிக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் தெரிய வந்திருக்கு. ஏற்கனவே கேஜிஎஃப் படத்துல ரவீனா ரொம்ப சூப்பரான ஒரு ஆக்டிங் கொடுத்திருந்தாங்க. அதை தொடர்ந்து இப்ப சூர்யா 46ல கமிட் ஆகியிருக்காங்க. இந்த படமும் அவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி படமா அமையுதா அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம்.